96 வந்தப்போ திமுக ஆட்சி வந்தப்போ ஏறக்குறைய 23 வருஷம் மேயருக்கு எலெக்ஷன் நடக்காமே இருந்துச்சு. கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்காமல் இருந்தாங்க. கலைஞர் தான் 96 ஆட்சிக்கு வந்து நடத்தினார். அப்போ நடத்தினப்போ மேயர்களையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், கவுன்சில் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டத்தை போட்டு நிறைவேற்றினார். அதனால் முதல் மேயராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக நான் தான் பொறுப்பேற்றேன். கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டு. அப்போ சென்னையெல்லாம் சுற்றி, சென்னை புறநகர் பகுதியெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக நான் இருந்தேன் 5 வருஷம். 5 வருஷம் இருந்தேன். அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி இருந்தது தமிழ்நாட்டில். அப்போது மேயர் எலெக்ஷன் நடந்தது 2வது முறை. என் பேர் 5 வருஷம் முடிஞ்சு 2வது முறை எலெக்ஷன் வருது. அப்பயும் நான் நின்னேன். அப்பயும் நான் தான் ஜெயித்தேன். ஜெயலலிதா ஆட்சி நடக்கும்போது, அதிமுக ஆட்சி நடக்கும்போது அப்போ நான் தான் ஜெயித்தேன். நீங்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்க. என்ன, நான் மேயராக இருந்தால் 5 வருஷம் நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையில், அந்த உணர்வோட 2வது முறையை நான் தேர்ந்தெடுத்தீங்க இல்லையா? ஆனால் 2வது முறை தேர்ந்தெடுத்த உடனே ஜெயலலிதாவுக்கு பிடிக்கல. அப்போ நான் 1000 தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தேன், மேயராக இருந்தேன். 2 பொறுப்பில் இருந்தேன். அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, எனக்காகவே சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, யாரும் 2 பொறுப்பில் இருக்கக்கூடாது, மேயராகவும் இருக்கக்கூடாது, எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது. இதாக எம்எல்ஏவாக இருக்கணும், இல்லை மேயராக இருக்கணும் அப்படின்னு சட்டத்தை போட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஜெயலலிதா ஆட்சியில் எதுவும் செய்ய முடியல, மேயராக இருந்து அதிமுக ஆட்சியில் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் மேயராக இருந்து என்ன போகுது வேஸ்ட்டு அப்படின்னு நான் வந்து மேயர் பதவியை மட்டும் ரிசைன் பண்ணிவிட்டு எம்எல்ஏவாக மட்டும் இருந்தேன். இதுதான் உண்மை. ஆக ஒரு 8 வருஷம் நான் மேயராக இருந்தேன். 2 வருஷம் இல்லை, நான் ரிசைன் பண்ணிட்டேன் ஜெயலலிதா சட்டம் போட்டதுனால. அந்த 8 வருஷம் இருந்தப்போ, அதில் குறிப்பாக திமுக ஆட்சி இருந்தப்போ 5 வருஷம் 96லேருந்து 2001 வரைக்கும் என்னென்ன பணிகள்லாம் செஞ்சோன்னு உங்களுக்கு தெரியும். வேறு ஒன்றும் வேணாம். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 10 பாலங்களை இது வரைக்கும் எந்த மாநகராட்சியும் கட்டினதில்லை. எந்த மாநகராட்சின்னா டெல்லி, மும்பை, கல்கட்டான்னு பாருங்க, அங்கெல்லாம் கூட மாநகராட்சி, பெரிய பெரிய மாநகராட்சி, அதெல்லாம் அவங்க கட்டினதில்லை. கவர்மெண்ட் கட்டும், ஹைவேஸ் கட்டும், பிடபிள்யூடி கட்டுவாங்க, அதே மாதிரி மத்திய அரசை கட்டும், இப்படி தான் கட்டுவாங்க, நெடுஞ்சாலைத்துறை கட்டும். ஆனால் கார்பரேஷன் கட்டினது கிடையாது. ஆனால் முதல்ல நான் தான் மேயராக இருந்தப்போ 96ல் போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்னு பாலங்களை கட்டினோம். அப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம். கம்ப்யூட்டர் ஸ்கூலை கொண்டு வந்தோம். எல்கேஜி யூகேஜின்னு அந்த படிப்பு கொண்டு வந்தோம். அப்புறம் மாநகராட்சி திடல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் பார்க்கெல்லாம் ஏற்படுத்தணும். அப்புறம் சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தணும், மருத்துவமனைலாம் ஏற்படுத்தணும். இப்படி பல பணிகளை செஞ்சோம். இது 5 வருஷம் சிறப்பாக செஞ்சோம்.